வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய். ஆனால் புற்றுநோயை அதை ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்துறதுக்கு முடியும், பரவாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக அது இருக்கும். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் நம்மளுடைய உடலில் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும். இதற்காக நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் மூலமாக அதை நம்மளால தடுக்க முடியும். ஸோ அப்போ என்னென்ன பொதுவான அறிகுறிகள் புற்றுநோய்க்கு இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடுது. எடை குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நீங்க பார்க்கலாம். அதுவும் நீங்க எந்த விதமான ஒரு எடை குறைப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதோ, எந்த விதமான ஒரு எக்ஸசைஸோ பயிற்சிகளோ மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதோ, உணவுகளை சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல் எடை நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த நிகழ்வு உங்களுக்கு மாறாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த நிகழ்வு அப்போது இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அதனால் உடல் எடை அளவுக்கு அதிகமாக குறைஞ்சதுன்னா நீங்கள் மருத்துவர் அணுகி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதலும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிற்று பகுதி, மார்பக பகுதி போன்ற இடங்கள் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவர் அணுகி அது வேற ஏதாவது சாதாரண நோயா அல்லது அது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. தொடர்ந்து இருமல் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படலாம். தொடர்ந்து இருமல் இருப்பது என்பது பல நோய்க்கான அறிகுறியாக இருக்கு. மார்பில் அதிகமாக சளி இருந்தால் கூட தொடர்ந்து இருமல் நமக்கு ஏற்படும். ஆனால் உங்களுக்கு கடுமையாக இருமல் இருக்கு, அதுவும் நீண்ட நாட்களாக ஒரு சுமார் 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா அது நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால அது இருந்தே ஆகணும் என்பது அவசியம் இல்லை. நீங்க மருத்துவர் அணுகி அது என்னன்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுவது தோல் சார்ந்த புற்றுநோய்க்கான காரணமாக இருக்கலாம். உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிக்கிறதே கிடையாது. ஆனா இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம்ன்றது சொல்றாங்க. அதாவது ஸ்கின் கேன்சர் நமக்கு வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக இது இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நம்மளுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றுது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தில் மாற்றம் இருக்குது அப்படின்னா அந்த மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு பெருசாகிறது, இந்த மாதிரி அறிகுறிகளை கண்டோம் அப்படின்னா உடனே நம்ம ஒரு தோல் மருத்துவர் அணுகி அது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றதுக்கான விஷயத்தை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஆலோசனை வழங்குவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுவது புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் ஒருவேளை பார்க்கப்படலாம். சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் என்பது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு கழிப்பறைக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்க அப்படின்னாலும், கடுமையான மலச்சிக்கல் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்க புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அல்லது குடல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் அல்லது கீழ் முதுகுல வலி ஏற்படுறது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். நீங்க மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது. உடல் வலி, கடுமையான உடல் வலி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அடிக்கடி நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாம தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல்ல வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகள்ல அழுத்தத்தை கொடுக்கறதால அதிகமான வலியை இது ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதனால உடலில் அதிகமான வலி இருந்தால் அதை புறக்கணிக்காம நீங்க மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை செக் பண்ணிக்கிறது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்கள்ல அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவர் அணுகி செக் பண்ணிக்கோங்க. உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக் கொள்வது, இது எல்லாமே அனைத்தும்
இதுவும் இந்த அறிகுறிகளும் உணவு குழாய் புற்றுநோய் என்ற அறிகுறிகளாக இருக்கு. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்க அணுகுவது நல்லது. இரவில் அதிகமாக வியர்த்தல் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிக்காதீங்க. அது ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் சில சமயங்களில் அது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். பொதுவாக அப்படி பார்க்கப்படுது. பொதுவாக லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இது இருக்கலாம்ன்றதை குறிப்பிடுறாங்க. இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிச்சிரும். இப்போ இந்த அறிகுறிகளோட உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொதுவான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதினும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது உங்களுக்கு புற்றுநோய் அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தாமல் அதுக்கான நடவடிக்கை ஏற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த புற்றுநோய்களோட சேர்த்து இன்னும் உங்களுக்கு நிறைய அறிகுறிகளும் இருக்குது. உடலில் தடிப்புகள் தோன்றுதலும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக ஒரு வேளை உங்களுக்கு வந்து இருக்கலாம். இப்போது லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகுது. இரத்த செல்களினுடைய அமைப்பில் சருமநிலை அதாவது சமநிலை வந்து உங்களோட இரத்த செல்களினுடைய அமைப்பில் இல்லாததால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்றுவதற்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது. அது மருத்துவர் அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது. கண்களில் வலி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். கண்களை யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப அறிகுறியாக பார்க்கப்படுது. அப்போ இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கண்களில் வலி ஏற்பட்டுச்சுன்னா அது சாதாரணமாக நமக்கு வந்து வேற கண்கள் சார்ந்த பிரச்சனை தானோ அப்படின்னு நினைக்காம மருத்துவர் அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி தலைவலி உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வரும் அப்படின்ற கூடிய பட்சத்தில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறான தலைவலியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே மருத்துவர் அணுகுவது அவசியம். ஏன்னா இது வந்து பிரெயின் டியூமர் அந்த பிரெயின் டியூமர் ப்ராப்ளத்தினுடைய ஆரம்ப அறிகுறியாக பார்க்கப்படுது. அதனால நம்ம வந்து சாதாரணமாக இருந்து விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பிறப்புறுப்பில் வீக்கம் ஏற்படுவது, சாப்பிடுவதற்கு சிரமம் ஏற்படுவது, உணவை விழுங்குவதில் சிரமம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், சுவாசிக்கிறது சிரமம் ஏற்படுவது, வயிற்று உப்புசம் ஏற்படுவது, மலம் கழிக்கிறதுல மாற்றங்கள், சிறுநீர் கழிக்கும் போது அடி வயிற்றில் வலி ஏற்படுவது, காய்ச்சல், நம்மளுடைய நகங்களில் வந்து மாற்றம் ஏற்படுவது, இது போன்ற அறிகுறிகளை சந்திச்சாலும் இதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ புற்றுநோய் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு தீவிர வியாதி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயிலே ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், விதைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் என பல வகைகள் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். ஆனால் மேலே இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பொதுவான அறிகுறிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காமனாக இருக்கக்கூடிய அறிகுறி. இந்த அறிகுறி ஒரு சில புற்றுநோய்க்கான சிறப்பு அறிகுறியாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருந்தே தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இருந்தே தான் ஆகணும் அப்படின்றது இல்லை. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு இருக்கலாம், புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது தென்படலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவர் இணங்கி ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.